இல்லை ஏழை இப்படி பண்றியே கிறுக்கு மெண்டல் பயிலுலா. எனக்கும் உறவுகளே இப்படித்தான் ஒரு நிமிடம் எண்ண தோணியது. ஏனென்று பாருங்க காரணத்தை. அதில் ஒரு அறிவித்தல் பலகை இருந்தது. ராவணேஸ்வரன் ஒரு சிவபக்தன், பணத்தினை வீசி எறிவதை முற்றாக தவிர்த்து கொள்ளவும் என்று சொல்லி. ஆனால் எங்களவங்க செய்கிற வேலை இருக்குது உறவுகளே. இதில் என்ன விசேட அம்சம் பாருங்க உறவுகளே. உண்டியல் பக்கத்தில் இருந்தும் கூட காசை தூக்கி ராவணனுக்கு மேலே தான் நெறிகிறாங்க. இதால் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய காசுகள் தவறி வெளியே தான் விழுது. ஓகே, இப்போ வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல் எங்களோட சேனலுக்கு முதல் முறையாக வாரீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் தாங்க உறவுகளே. பாடிய துதியை கவனித்தீரா? துதியை இன்னும் ஒரு முறை பாடு. வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் தாங்க உறவுகளே. ஹாய், ஹலோ, வணக்கம் உறவுகளே. நான் தான் உங்களுடைய மிஸ்டர் பிஎஸ்கே தமிழா. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் திருகோணமலையில் இருக்கின்ற திருக்கோணேஸ்வரத்துக்கு தான் போகிறேன். பாருங்க உறவுகளே, இங்கேருந்து 1 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்குது. அதனால் நடந்தே போகிறேன். கோணேஸ்வர ஆலயம் என்று நாங்கள் கூறும் பொழுது நிறைய விடயங்கள் இந்த ஆலயத்துக்கு இருக்கின்றது, அதாவது வரலாறுகள் இருக்கின்றது. அந்த வகையில் இவ்வாலயத்தினுடைய வரலாறு என்பது கிமு 1300ஆம் ஆண்டுக்கு முன்னர் கட்டப்பட்டது என்று கூறப்படுகின்றது. ஓகே ரோலே பாருங்க, சுற்றுலா பயணிகள் வந்து கொண்டிருக்கின்றாங்க. சுற்றுலா பயணிகள் எல்லாம் இருக்கணும். உன கதைப்பம் ஹலோ சார். ஹாய். Hi. Oh, you're recording me? Oh yeah. YouTube channel. Oh yes. Something on the back. Jade. Oh, where are you from? Scotland. Scotland. Yeah, okay, where are you okay. from? Well, Trincomalee. You're from Trincomalee? Oh, Trincomalee. Ah, that's a nice place. Yes. Okay, you watch Trikoneshwara temple? We've been up, yeah, it's beautiful. Okay, beautiful? Very good. Okay, okay. Very Thank you, good. thank you. Are you subscriber my channel? BSK Tamula? BSKAA. Yeah. Awesome, I will find it for sure. We'll find it. Okay, thank you, thank you. Have a good day. Okay, thank you. Ciao. ஓகே ரோகுல, எனக்கு தெரிஞ்ச ஆங்கிலத்தில் நான் கதைச்சிருக்கிறேன். ஓகே, வரலாறுக்குள்ளே போகலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆலயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் மனுநீதி கண்ட சோழனுடைய மகனான குலக்கோட்டன் இதுக்கு திருப்பணிகளை செய்திருக்கிறான். அதே போல் உங்களுடைய ராவணன் இந்த ஆலயத்தை வழிபட்டதாக குறிப்பிடப்படுகின்றது. அதே போல் அகத்திய மாமுனிவரும் இந்த ஆலயத்தை வழிபட்டதாக கைலாச புராணம் கூறப்படுது. அதே போல் இந்த ஆலயத்தை தெரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால் கோணேஸ்வர் கல்வெட்டு, கைலாச புராணம், திருக்கரசி புராணம் போன்ற அந்த புராணங்களில் இந்த ஆலயம் பற்றி கூறப்பட்டிருக்குது. அந்த வகையில் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னுக்கு இந்த
பிரிட்டிக் கோட்டை வந்து இருக்குது. இந்த பிரிட்டிக் கோட்டை யாரால் கட்டப்பட்டதுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் சொல்லுவோம். இந்த ஆலயத்தை வந்து இந்த ஆலயத்தில் இருக்கின்ற கற்களை வச்சு தான் இந்த பிரிட்டிக் கோட்டை வந்து கட்டப்பட்டதாக வந்து கூறப்படுகின்றது. இந்த ஆலயத்தில் உள்ள கற்தூண்கள்லாம் இடித்து இங்கே கோட்டையாக கட்டப்பட்டதாக வந்து வரலாறுகள் வந்து கூறுது. இந்த ஆலயத்தினுடைய அத்தனை அழகுகளும் மிக ரம்மியமாக இருக்கின்றது. ஓகே ரோக்களே வாங்கினாங்க ஒரு சினிமேட்டிக் வியூவில் வந்து ஆலயத்தை வந்து ஃபுல்லாக பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க, அப்போ தான் உங்களுக்கும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அதே போல் திருக்கோணேஸ்வரம் வந்தீங்கன்னு சொன்னால் சில இடங்கள் பார்க்காத இடங்கள் சீரியஸாக வரப்போகுது. அதற்காக என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் அந்த சீரீஸ் வந்து வரும். நீங்கள் திருக்கோணேஸ்வரத்துக்கு போகிறீங்கன்னு சொன்னால் இந்த இடங்கள்லாம் பார்க்காம மிஸ் பண்ணாதீங்க. இப்போ வந்து இந்த இடமெல்லாம் போகக்கூடிய வாய்ப்புகள் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. அது என்னென்ன இடம்னு சொல்லி நான் கடைசியில் சொல்கிறேன். உறவுகளே வாங்க இப்போ சினிமேட்டிக் வியூக்குள்ளே போகலாம்.
ஓகே உறவுகளே, மற்றொரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் பிஎஸ்கே தமிழா.